வதந்தியே சொல்லிட்டு இருப்பீங்களா? நாங்க நல்லா இருக்கிறவங்களையும் எங்க டெல்லி பயணம் என்னது கட்சியுடைய கட்டமைப்பு, தேர்தலுடைய உத்தி, 40 தொகுதிகளையும் வெற்றி பெற வேண்டியதை பற்றி ஒரு ஆய்வு கூட்டம். இது ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண கூட்டம். இதில் நம்ம தமிழ்நாட்டில் ஊடகங்களும் பத்திரிகைகளும் ரொம்ப தவறாக சித்தரித்து தவறான கருத்துக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஆத்தென்டிக்காக இருக்கிற செய்தியை நீங்கள் வெளியிடுங்க. நாங்கள் யாரும் அது மாதிரி ஆத்தென்டிக்காக எதுவும் சொல்லலை. அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னவோ எழுதுறீங்க. இது அரசியல் ஒரு நாகரிகமான செய்தி கிடையாது. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட தொடர்ந்து 4வது 5வது முறையாக ஒரு வெற்றி கூட்டணியாக அது அமைஞ்சிருக்கு. பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க புதுடெல்லியில் எங்கள் தலைவர்கள். எங்கே எங்களுக்குள்ளேயே பிரச்சனை வந்தது? ஒரு பிரச்சனையும் கிடையாது. எதற்காக யூகங்கள் நீங்கள் பாட்டுட்டு ஏதாவது ஒன்று செய்தியை போடுறது, பரபரப்பு ஏற்படுத்துறது? தயவு கூர்ந்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் இது மாதிரி ஒரு ஆத்தென்டிக்கான அங்கீகரிக்கப்பட்ட செய்தி நாங்கள் கொடுக்காம எதையும் யூகத்தின் அடிப்படையில் வெளியிட்டு குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டாம். வேற ஏற்படுத்துறாங்க. 26ஆம் தேதி தலைவர் நினைவுடன் திருப்புவோம். நீங்க 27ஆம் தேதி உங்களுக்கு ஃபங்க்ஷன் இல்லையே, போனதுனால உங்களை தேடுனாங்க. அவ்வளவு ஒரு நாங்க மாண்புமிகு முதலமைச்சர்கிட்டையும் அமைச்சர்கள்கிட்டையும் தொலைபேசியில் அன்னைக்கு முன்னாலே சொல்லிட்டு இந்த 26ஆம் தேதி இந்த நிகழ்வு இருக்கு, 27ஆம் தேதி காலையில் பாம்பனில் ஆர்ப்பாட்டம் ராமேஸ்வரத்தில், அதையும் நாங்கள் முன்னாடி அறிவிச்சிருந்தோம். எங்கள் ப்ரோக்ராம் இப்படி தான் இருந்துச்சு அது. ஆனால் இவங்க இந்த ஆலோசனை கூட்டம் வச்சதுனால தவிர்க்க முடியாமல் போனோம். நான் ஏற்கனவே ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணிட்டு போனேன். எங்களுடைய முன்னாள் தலைவர்கள் அண்ணன் ஈவிகேசா இளங்கோவன், அண்ணன் கிருஷ்ணசாமி, அண்ணன் திருநாவுக்கரசர், அண்ணன் தங்கபாலு எல்லாம் கலந்துக்குவாங்க. எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க. அண்ணன் தங்கபாலு கலந்துருக்கார், பீட்டர் அல்போன்ஸ் அண்ணன் கலந்துருக்காங்க, எல்லாம் கலந்துருக்காங்க. ஏன் நீங்கள் எங்கள் உறவுக்குள்ளேயே எதுவோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படி இப்படின்லாம்? எங்கள் தலைவர் ராகுல் காந்தியும் மாண்புமிகு முதலமைச்சரும் ஒரு உடன்பிறவா சகோதரர்கள் மாதிரி ஒருவர் மீது நம்பிக்கை வைத்துட்டு இருக்காங்க. இந்த நம்பிக்கையை சீர்குலைக்க வேண்டாம். நல்ல மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு இழுபறியும் இல்லைங்க. எப்படி நின்றுட்ட போகுது? 2019ஆம் ஆண்டு என்னைக்கு கையெழுத்து போட்டோம் நாங்க? நீங்க சொல்லுங்க. 2019ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் எந்த தேதியில் ஒப்பந்தம் போட்டோம்? மார்ச் மாதம் தான் போட்டிருக்கோம். அவசரம் இல்லையே, இன்னும் நாட்கள் இருக்கு, நோட்டிபிகேஷன் வரல, இன்னும் தேர்தலுடைய ஆணையம் எதையும் தெளிவுபடுத்தல. நாங்க சரியா இருக்கிறோம், சரியா போயிட்டு இருக்கோம். இப்ப தெரியும், 1 or 2 daysல எப்ப பேசுறோம் சொல்லு. இந்தியா கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க கூடாது என்பது இந்தியாவை மேன்மை அடைய கூடாது என்று தான் அர்த்தம். அதுக்கு உண்மைக்கு புறம்பாக பேசுபவர்கள் இப்ப ஏற்கனவே அம்ரூத் இந்தியான்னு ஒரு திட்டத்தில் நவம்பர் மாசமே அடிக்கல் நாட்டி திருவாரூர்ல வேலை நடந்துட்டு இருக்கு. அரசியலுக்காக ஒரு மாயை ஏற்படுத்தி பல்லடத்தில் போயிட்டு இப்போ அம்ரூத் இந்தியா திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டுறாரு. எய்ம்ஸுக்கு எத்தனை முறை நாட்டினாங்களோ, எவ்வளோக்கு உண்மைக்கு புறம்பா செஞ்சாங்களோ, அது மாதிரி எல்லா திட்டங்களும் உண்மைக்கு புறம்பா செய்யறதா பாஜக பிரதமருடைய வேலை. ரைட்? ஆளை பிடிச்சி பார்ப்பாங்க, எல்லா வலையும் விரிப்பாங்க, இடி அனுப்புவாங்க, அவங்க நண்பர்களை ஐடி அனுப்புவாங்க, சிபிஐ அனுப்புவாங்க, நம்பிக்கையோடு இருப்பாங்க வந்துடுவாங்கன்னு. அது ஆர்எஸ்எஸ் கட்சியை சார்ந்தவர்கள் தான் பயம் உள்ளவர்கள். இந்திய தேசிய காங்கிரஸ்ல பயமற்ற கன்றுகளாகத்தான் எல்லா தலைவரும் இருக்காங்க. நன்றி, தேங்க்யூ. இப்படி அராஜக செயலாம் வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. அராஜகத்தை எல்லாம் கைவிட்டுட்டு ஜனநாயகத்துக்கு திரும்ப வேண்டும். நன்றி.